بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற விதத்தில் ஒரு மோமினுடைய செயல்களும் அமைய வேண்டும். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் திரும்ப சொல்லுவான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்கள், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்கள். ஈமான் கொண்டவர்கள் என்று மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஈமான் இருக்கு, சாலிஹான அமல் இல்லை அப்படின்னா அதுவும் குறைதான். ஒருத்தட்ட சாலிஹான அமல் இருக்கு, ஈமான் இல்லை, அதுக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. அப்ப ஈமான் என்பது ஹிதாயத், அமலே சாலிஹ் என்பது அதன்படி நடத்தல். அது பல்வேறு சட்டங்கள் பிரிவுகள் வரும். மஅமுராத் என்று சொல்லப்படுகின்ற செயல்படுத்தப்பட வேண்டிய பல்வேறு உத்தரவுகள் இதில் அடங்கும். மன்ஹியாத் என்று சொல்லப்படுகின்ற விட வேண்டிய பல விஷயங்கள் வரும். செய்வைகள் மட்டுமல்ல, விட வேண்டியவைகளும் அதில் வரும். வட்டி சாப்பிடக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, ஹராமான உணவுகள் உள்ளே போகக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, அநீதம் இழைக்கக்கூடாது, பிறருக்கு துன்புறுத்தக்கூடாது. இப்படி தடுக்கப்பட்டவைகள் தடை செய்யப்பட்டவைகளை விட்டும் விலகி இருத்தலும், செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டவைகளை செய்வதும் அமலே சாலிஹ் அந்த பட்டியலில் வரும். இதுல ரெண்டும் அவசியம். அதனால அல்லாஹ் சொன்னான், இரண்டையும் கொடுத்து என் நபியை அனுப்பினேன். மக்களுடைய உள்ளங்களில் தேங்கி இருந்தது. சில பேர் எழுதி வச்சிருந்தாங்க, இரண்டும் இருந்துச்சு. ஆனால் பெரும்பாலும் சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்தது. உள்ளங்களிலேயே இருக்கும் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய மறைவின் மூலம் அந்த அஹாதீஸ நபவியா பெருமானாரின் பொன்மொழிகள் மறைந்துவிடும் என்பதால் தான் ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பொழுது இருந்த இஸ்லாமிய அரசுகள் அவைகளுக்கு தபால்களை எழுதி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களின் வழியாக யார் இடத்தில் என்னென்ன ஹதீஸ்கள் இருக்கிறதோ அவைகளை எழுத்தின் வடிவத்தில் நீங்கள் அதை பதிவு செய்யுங்கள் என்று கொண்டு வந்தார்கள். எழுத்து வடிவத்தில் அவைகளை பதிவு செய்யுங்கள். அப்படி அந்த நிலைக்கு பின்புதான் எழுத்து வடிவத்தில் கித்தாபுகளாக எழுதப்பட்டு பேப்பர் வடிவத்தில் அல்லது அந்த காலத்தில் இருந்த வசதி எதில் எழுத முடியுமோ, எலும்பு துண்டுகளில் எழுதுவது, காய்ந்த இலைகளில் எழுதுவது போன்று எவற்றை எழுத முடியுமோ அவற்றில் எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அப்போ பல்வேறு பகுதிகளில் மதீனாவிலிருந்து சில பேர் எழுதினாங்க, மக்காவில் சஹாபாக்கள் இருந்தவங்க எழுதினாங்க, பஸ்ராவில் இருந்தவங்க எழுதினாங்க, கூஃபாவில் இருந்தவங்க ஹதீஸ்களை கொண்டு வந்தாங்க. இப்படி ஹதீஸ்கள் மக்களுக்கு மத்தியில் அப்போதுதான் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு சூழல் உருவானது. அதற்கு முன்பு ஹதீஸ்களை மொத்தமாக பதிவு செய்தல் என்பது இல்லை. சில ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டு வருது. ஹதீஸ்களுக்கு உலகளாவிய மரியாதை இருக்கு. ஒரு ஹதீஸை கேட்பதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்வார்கள். அதற்கு முன்பே பதிவு செய்யப்படுவதற்கு முன்பே மனங்களில் பதிவு செய்து கொள்வதற்காக ஒரு ஹதீஸை கேட்பதற்கு நீண்ட நெடுந்தூரம் பயணம் செய்கின்ற வழக்கம் இருந்தது. நமக்கு எவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுத்தாலும் சில நல்ல விஷயங்களை கேட்பதற்கு சின்ன சிரமங்களை எடுத்துக்கொள்வதற்கு நாம் கஷ்டப்படுகின்றோம் அல்லவா? அதாவது சிரியாவில் டமாஸ்கஸ் மஸ்ஜிதில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மதீனாவிலிருந்து ஒரு சஹாபி, மதீனாவிலிருந்து ஒருத்தர் சிரியாவுக்கு பயணம் செய்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு பயணம் செய்து அங்கே டமாஸ்கஸ்க்கு வந்து, திம்ஷக்னு சொல்லுவாங்க அரபியில், டமாஸ்கஸ் நகரத்துக்கு வந்து அந்த ஜாமியா மஸ்ஜித்லேயும் வந்து சேர்ந்து அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, கல்வி தொடர்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் ஒன்று உங்களிடத்தில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், அதை தெரிந்து கொள்வதற்காக வந்தேன்னு சொன்னான். அவங்க கேட்குறாங்க, வேற எதுவும் வேலையாக வந்தீங்களாம்மா? அதோட பார்த்துட்டு, இல்லை எனக்கு எந்த வேலையும் இல்லை, எதற்காகவும் நான் வரலை, இதை கேட்கறதுக்காகத்தான் வந்தேன்னு சொன்னான். அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு அந்த ஹதீஸை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். நான் பெருமானார் சொல்ல நான் என்ன கேட்டேன், அது கல்வி சம்பந்தமான கல்வியின் சிறப்பை கூறுகின்ற ஹதீஸ், அதை அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை பெற்றுக்கொண்டு மதீனாவுக்கு திரும்பியதற்கு பின்பு இந்த பெரியவங்க சொல்லுவாங்க,
நான் இந்த ஹதீஸை பெறுவதற்காக நான் சிரியா வரை சென்றேன் அல்லவா, செல்லுகின்ற வழியில் மரங்களினால் கிடைத்த நிழல்களை தவிர்த்து வேறு எதையும் நான் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த ஹதீஸை கேட்பதற்காக மட்டுமே சிரியாவிற்கு சென்றேன், வேறு எந்த காரணங்களும் இல்லை, வேறு எந்த காரணங்களும் இல்லை. இப்போ பல விஷயங்கள் அதாவது ஒரு வேலையாக போயிருக்கோம், இன்னொரு வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி அர்த்தம் இல்லை, செய்யலாம். இப்போ நம்ம ஒரு பெங்களூருக்கு போகிறீங்க, நம்ம போனது வேறு வேலையாக போனோம், வேலை முடிஞ்சிருச்சு, அங்கே ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்படுறோம், போய் சந்திக்கலாமா? தாராளமாக சந்திக்கலாம். ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது, அதில் நல்ல பழைய கிதாபுகள்லாம் இருக்கான், முக்கியமான விஷயங்கள் இருக்கான், அங்கே போகலாமா? போகலாம். ஒரு பெரிய மகான் இருக்காங்க, மக்களை நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, பெரிய முஜாகதா பண்ணி அந்த ஏரியாவில் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, கேள்விப்படுறோம். நமக்கு நாளைக்கு தான் ட்ரெயின், இன்னைக்கு போயிட்டு வரலாமா? தாராளமாக போயிட்டு வரலாம். நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்கும், சவாப் கிடைக்கும், அந்த சுகபத்து கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நான் சென்றது அதற்காக என்று கேட்டால் அதற்காக இல்லை. நம்ம போனது அதுக்காக போன இடத்தில் அந்த வேலையை செய்து கொண்டோம். இது தவறா? எந்த வகையிலும் தவறல்ல, இது ஆரோக்கியமானது தான். நாம் சென்ற ஒரு இடத்தில் சென்றோம், அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மையான காரியத்தை பயன்படுத்தி கொண்டோம், அதை தெரிந்து கொண்டோம், அந்த வகையில் பார்த்தா அது ரொம்ப நன்மையானது தான். ஆனால் இது ஒரு பகுதி. இன்னொருத்தர் சென்னையிலிருந்தே அங்கே வந்தார், அவருக்கு வியாபாரம் நோக்கம் அல்ல, உறவுடைய நிக்காக நோக்கம் அல்ல, வேறு எந்த தேவைக்காகவும் வரல. அவர் அந்த மஜ்லிஸில் பார்க்குறோம், நம்ம சந்திச்சுக்கிறோம், நமக்கு அவருக்கும் தெரியும். எங்கே வந்தீங்கன்னு கேட்குறோம், நான் இவங்களை சந்திக்கிறதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்கிறார். நாமும் அவரும் ஒன்றாக முடியுமா? பண்ண முடியாது. நான் அவங்கள சந்திக்கிறதுக்காகத்தான் வந்தேன், நான் இந்த லைப்ரரியில் இந்த கிதாபை பார்க்குறதுக்காகத்தான் வந்தேன், இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாமும் பார்த்தோம், தவறு இல்லை, அது மிகச்சிறந்த வாய்ப்பு தான், நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இருவரும் ஒன்றாக முடியுமா என்று கேட்டால் ஒன்றாக முடியாது. வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெளிவாக புரியத்தானே செய்யும். சஹாபாக்களில் பலர், தாபியீன்களில் பலர் ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு அந்த ஹதீஸை கேட்டுட்டு அப்படியே திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸை கேட்டு திரும்பி வந்திருக்காங்க. அப்படியே போன இடத்துல ஒரு வியாபாரம் செஞ்சிடலாம், ஒரு வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த ஹதீஸை கேட்டுட்டு வரலாம். இல்லை, அப்படின்னா எனக்கு பல தேவைகள் இருக்கு, அதில் ஹதீஸை கேட்பதும் ஒரு தேவை என்று வந்துவிடும். அப்படி வந்துவிடக்கூடாது, ஹதீஸை கேட்பது தான் எனக்கு தேவை. சகோதரர்களே, இப்படி இருந்துச்சு. ஹதீஸுகளுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு, ஹதீஸுகளை சொன்னால் மரியாதை இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் சில பேர் அந்த நேரத்தில் அதில் யாருக்கு எந்த சந்தேகங்களும் இல்லை. மொத்த ஹதீஸ் துவக்கப்பட்டது, முஸ்னத் இமாம் அஹமது ஹதீஸ் கிதாபுகள் துவக்கப்பட்டன, நிறைய ஹதீஸ் கிதாபுகள் அந்த நேரத்திலும் வந்தது. அதற்கு அடுத்து சில நயவஞ்சர்கள் உள்ளே புகுந்து ஹதீஸும் சொன்னால் மரியாதை இருக்கு என்பதற்காக தங்களுடைய கருத்தை ஹதீஸை போன்று சொல்ல ஆரம்பித்த காலத்தில் தான் இமாம் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸுடைய இல்மு ஞானம் இருக்கிறது, இதுதான் தீன், இதை விட்டுட்டு இன்னொன்று தீனை பின்பற்ற முடியாது. ஆதலால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அந்த சொல்லும் தரம் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா, அதற்கான ஆற்றல் இருக்கிறதா, அவர் இறையச்சமுடையவரா, நல்லவரா என்பதையெல்லாம் தெரிந்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்கிறோம், சத்தியத்தை தானுங்க சொல்றார், அவர் சத்தியத்தை தானே சொல்றார், அப்படி ஒரு சின்ன ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி யாரிடத்தில் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையும் இறையச்சமும் இருக்குமோ அவர்களுக்குத்தான் சத்தியமே விளங்கும், சத்தியம் புரியும், சத்தியத்தை விளக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் தான் இருக்கும். இல்லையானால் அது ஒரு வகையான இயந்திரத்தனமாக இருக்கும். இயந்திரத்தனத்தில் இருப்பவர்களை எல்லாம் நீங்கள் பின்பற்ற முடியாது. அவர் செய்வது என்பது வேறு, அது அவருக்கும் ரப்புக்கும் மத்தியில் உண்டானது. நீ ஒருவரை பார்த்து பின்பற்ற வேண்டுமானால் அதற்குரிய தகுதி அது இல்லை என்பதை ஹஸரத் இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்திலே சொன்னாங்க. இன்று நமக்கு சொல்லப்பட்டதை போன்று தெரிகிறது. மார்க்கெட்டில் எத்தனையோ வியாபாரங்கள், கடைகள் வச்சுருப்பாங்க, எல்லாத்திட்டையும் போய் பொருள் வாங்கிறது இல்லை, இது ஒரிஜினலான்னு பார்க்கணும், இது கரெக்டான்னு பார்க்கணும். அவ்வளோ சீக்கிரத்தில் யார் விற்றாலும் வாங்கிட முடியுமான்னு நினைக்கிறோம். ஆனால் தீனை மட்டும் எவன் கொடுத்தாலும் வாங்கிட்டு போகலான்னு பார்க்கணும். அது எப்படி சாத்தியப்படும்? இது பன்மடங்கு உயர்வானது அல்லவா, மேலோங்கியது அல்லவா? ஒரு புரிதல் என்ற தன்மை.
அப்போ ஹஸரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அந்த வார்த்தையை சொல்றது, இந்த இல்ம் ரொம்ப முக்கியம். இதை அல்லாஹ் சொல்றான், பில் ஹுதா, இந்த ஹிதாயத்தை கொடுத்து நான் என் நபியை அனுப்பினேன். இந்த இல்மு ஞானத்தை கொடுத்து என் நபியை அனுப்பினேன். சரி, இல்மு ஞானம் இருக்கு, நம்ம அந்த தீனை ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏற்றுக்கொண்டதற்கு பெயர் ஈமான், ஏற்றுக்கொண்டதற்கு பெயர் ஈமான். ஆனால் இந்த ஈமானின்படி நடந்தோமா அப்படின்னு கேட்டால் அங்கு மிக முக்கியமான நடத்தலுக்கு பெயர் அமலே சாலே, சாலியான அமல்கள். இப்போ ஒருத்தர் ஈமானை ஏற்றுக்கிட்டாரு, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, இறைக்கடமைகள் இல்லை, வேற நம்ம சரி காணுவோமா? சரி காண மாட்டோம். அதுக்காண்டி முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடுறோமா? அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் மோமின் தான், ஒரு முஸ்லீம் தான். அவர் மௌத்தானா நமக்கு வருஷான தான் அடக்கம் பண்ண போகிறோம், அடக்கம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் அவர் பரிபூர்ணமானவரா? இல்லை. ஏன்னு கேட்டால் ஈமான் இருந்துச்சு, சாலிஹான அமல்கள் இல்லை, சாலியான அமல்கள் இல்லை. இன்னொருத்தர் அவர் நிறைய சதகா பண்றார், தான தர்மம் செய்கிறார், அவர் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறார், ஆனால் ஈமான் இல்லை. அவர் அடக்கம் பண்ணுவோமா? அடக்கம் கூட பண்ண மாட்டோம். ஈமான் இல்லாத நற்செயல்களுக்கு ஆகிரத்தில் எந்த மதிப்பும் இல்லை. ஈமான் மட்டும் இருந்து நற்செயல்கள் இல்லையானால் அவர் மிக குறைந்த நிலையிலேயே இருப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு வசனத்தில் யூதர்களை கண்டிக்கின்ற விதத்தில் அல்லாஹ் சொல்வான், மஸலுல்லதீன ஹம்மிலு தௌராத் ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரன். தௌராத் கொடுக்கப்பட்டு அதன்படி நடக்காத அவர்கள் பொதி சுமந்த கழுதைகளுக்கு ஒப்பானவர்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? சூரத்துல் ஜும்மாவுடைய வசனம், அதில் ஒரு வசனம் இது, மஸலுல்லதீன ஹம்மிலு தௌராத், தௌராத் வழங்கப்பட்டு அதன்படி செயல்படாதவர்கள் கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரன், சுமைகளை தூக்கும் கழுதைகளை போன்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கழுதைக்கு மேலே சுமைகள் வச்சிருக்கு, அது என்ன சுமை வச்சிருக்குங்கிறது கழுதைக்கு முக்கியமா? அதுக்கு முக்கியம் இல்லை. எண்ணத்தை வச்சாலும் தூக்கிட்டு போகும், எண்ணத்தை வச்சாலும் தூக்கிட்டு போகும், எதை வச்சாலும் தூக்கிட்டு போகும். இதில் நமக்கு மேலே எவ்வளவு வேல்யூபான பொருள் இருக்கா, மட்டமான பொருள் இருக்கா, அதை பற்றி எதுவுமே அதுக்கு தெரியாது, அதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ அந்த அல்லாஹ் ரொம்ப கண்டிக்கிற விதத்தில் சொல்றான், இவங்க தௌராத்து இருக்கு, ஆனால் தௌராத்தின்படி அமல் செய்யலையில. ஒரு கழுதைக்கு மேலே ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை ஃபுல்லாக கழுதை முதுகில் கட்டிட்டு இதை டாக்டர் கழுதைன்னு சொல்ல முடியும். லா புத்தகத்தை ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு இதை சட்ட கழுதைன்னு சொல்ல முடியும், இதை இன்ஜினியரிங் கழுதைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்? அதுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. யூதர்கள் இதற்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுதான், நமக்கும் அதுதான். உங்கள்கிட்ட குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, பெருமையாக சொல்கிறோம், எங்கள்கிட்ட மார்க்க ஞானம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது, எல்லாம் எங்களுக்கு தெளிவாக தொகுத்து தரப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன செய்கிறோம், இவைகளெல்லாம் இருக்கிறது என்பது வேறு, இதன்படி செயல்படுவது என்பது வேறு. இந்த இரண்டும் சேர்ந்து தான் ஷரியத். இல்ம் என்ற ஹிதாயத் என்ற இல்மும் வேண்டும், அமலே சாலிகும் வேண்டும், தீனுல் ஹக் என்ற அமலே சாலிகும் வேண்டும். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது இல்லை அப்படின்னு சொன்ன அர்த்தம் அல்ல. அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னேன், அமலே சாலிஹ் இரண்டு விஷயங்கள் உள்ளடக்கியது. ஒன்று செய்ய வேண்டியவைகளை செய்வது, இன்னொன்று விட வேண்டியவைகளை விடுவது. சில பேர் செய்கிறது சில பேர் நல்ல காரியங்களாக செய்வாங்க, பள்ளிக்கு கரெக்டாக தொழுவ வந்துடுவாங்க, நோன்பு வைப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் பெற்றோர்களை துன்புறுத்துவாங்க, மனைவியை கஷ்டப்படுத்துவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுப்பாங்க, வியாபாரத்தில் மோசடி செய்வாங்க, கொடுக்கல் வாங்கல பேணுதலாக இருக்க மாட்டாங்க, ஆனால் தொழுவாங்க. இது என்ன ஆட்டிடியூட்? இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அப்போ ஒரு காரியத்தை செய்வார்கள், செய்ய வேண்டியதை செய்கிற மாதிரி வெளிப்புற தோற்றம் இருக்கும், விட வேண்டிய பலவைகளை செய்வார், விட வேண்டியகளை விடுமாறு எச்சரிக்கப்பட்டவைகளை செய்வார். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்கப்பட்டது, ஐயுல் இபாதத்தி அஃதல், யா ரசூலல்லாஹ் சிறந்த வணக்கம் எது அப்படின்னு கேட்கப்பட்டது. சிறந்த இபாதத் வணக்கம் எது? ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இஜ்தினாபுல் மஹாரிம், பாவங்களை விட்டு விலகி இருப்பதுன்னு சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு சொல்ல வரல, இடத்திற்கு தகுந்தவாறு சூழலுக்கு தகுந்தவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வார். சிறந்த இபாதத்து எதுன்னு கேட்டதுக்கு
இரவெல்லாம் தொழுகிறதுன்னு சொல்லியிருக்கலாம், நோன்பு வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னால் நமக்கு ஈஸியாக புரியும். சலாச என்ன சொன்னாங்க? இஜித்தினாபுல் மஹாரிம், பாவங்களை விட்டு விலகி இருப்பது இபாதத். பாவங்களை விட்டு விலகி இருக்கிறது இபாதத். நம்ம அதை சாதாரணமாக நிற்கிறோம், பெரிய இபாதத். ஒருத்தர் கையில் மொபைல் ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு, 10 மணிக்கு மேலே அவர் தூங்குறாரு, யாருமே இல்லை, தனியாக தான் தூங்குறாரு. அந்த மொபைலின் வழியாக நல்லதையும் செய்ய முடியும், தவறையும் செய்ய முடியும். இப்பொழுது தவறை செய்யாமல் இது முசீபத்தை எனக்கு கெடுதின்னு தூக்கி போட்டு தூங்குனான்னு சொன்னால் அவன் சராசரி மனிதன் அல்ல, இபாதத் செய்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நமக்கு தெரியாது, நம்முடைய பார்வையில் எல்லாம் சாதாரணமானவராக கூட இருக்கலாம். நம்முடைய பார்வையில் பெரிய தோற்றம் உள்ளவங்களாம் ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அப்படியே சாதா சீதா இருக்கும், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். எவ்வளவோ சாதாரணமாக பார்க்கப்படுகின்ற மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார். சில பேர் பெருசாக நினைப்போம், அது ஊதப்பட்ட பலூன் மாதிரி இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இஜ்தினாபுல் மஹாரிம், பாவங்களை தவிர்த்திருக்கிறார். ஒருத்தர் தொழுகிறார், வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு, ஆனால் வர்ற கஸ்டமருக்குள்ள ஏமாற்றி அனுப்புகிறாரு. இன்னொருத்தர் சாதாரண மனிதர் ஏதோ பறந்து தொழுவார், அவ்வளோதான். ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறான், உறுதியாக நினைக்கிறான் ஏமாற்றக்கூடாது. தன்னுடைய பொருளுக்கு, தன்னுடைய கடைக்கு டூப்ளிகேட் சரக்குகள் வருது, 100 ரூபாய்க்கு வைக்கிற வித்துற முடியும், ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் அதே டூப்ளிகேட் பொருள் 40 ரூபாய்க்கு கொடுக்குறான். இப்போ 100 ரூபாய்க்கு விற்றா 60 ரூபா லாபம், ஈஸியாக வாங்கிடலாம், பப்ளிக் மக்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் அப்படி செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்? அது ஹராம். இப்போ இஜ்தினாபுல் மஹாரிம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வணக்கத்தில் சிறந்த வணக்கம் பாவங்களை விட்டு தவிர்த்திருத்தல். நான் புரிவதற்காக உதாரணத்துக்கு சொல்றனே தவிர எல்லாம் அப்படித்தான். பசங்க வேலை செய்கிறாங்க, திடீர்னு சாட்டர்டே வந்தவொடனே இது வீக்கெண்டு 5 நாள் நம்ம ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சு கோமா சொன்னால் தப்பான வார்த்தைகளை சொல்லணும், பெருசாக இது பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடிச்சு கும்மாலம் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் இறையச்சமுடைய ஒரு பிள்ளை அவனும் வேலைக்கு போகிறான், இந்த முசீபத்துகளை தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் மரியாதையாக வீடு வந்து சேர்கிறான் என்று சொன்னார். அது இபாதத். சாதாரணமாகலாம் பார்க்க முடியாது. இது போன்ற மிக மோசமான ஒரு சூழலில் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமுள்ள பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை விட்டுட்டு ஒருத்தர் வர்றான்னு சொன்னா 10ஓடு 11 அல்ல, அது ஒரு இபாதத். மார்க்கம் அப்படித்தான் சொல்லித் தருகிறது. அப்ப அமல சாலிஹ் என்பது செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும், விட வேண்டியவைகளை விட வேண்டும். செய்ய வேண்டியவைகள் என்பது அதுல பல தரம் ஃபர்துகள் இருக்கு, வாஜிபாத்துகள் இருக்கு, சுன்னத்துகள் இருக்கு, முஸ்தஹபாத்துகள் இருக்கு. இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமானும் சாலிஹான அமலும் உடைய மக்கள், ஈமானும் சாலிஹான அமலும் உடைய மக்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. இப்படி பல வசனங்கள் வரும். இங்கே அல்லாஹ் சொல்றா, தன் ரசூலை அவன்தான் அனுப்பி வைத்தான், ஹிதாயத்தை கொண்டும் தீனுல் ஹக்கை கொண்டும். இதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஹிதாயத்தினும் இல்மை நாஃபியை கொண்டும் தீனுல் ஹக்கு எனும் அமலே சாலிஹை கொண்டும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் சொல்லிட்டு லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, இந்த அற்புதமான தீன் மார்க்கம் ஏதனால் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்டது, உலகத்தில் உண்டான அத்தனை தீன்களை விடவும் இது மிகைத்திருப்பதற்கு, இது மேலோங்கி இருக்கும், இது உயர்வாக இருக்கும், அந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியே தீர்வான். இன்னைக்கு இதை நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சஹாபாக்குடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆரம்ப காலகட்டம் நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு நபர் ஈமானை ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயமா இருந்தது. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஏற்றுக்கிறாங்க, ஒவ்வொரு சஹாபாக்கள் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. மறைமுகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது தெரிஞ்சதுனால கூட பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடுமை அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால் மௌத்தாயிருவாங்கன்னு சந்தேகம் வந்துருச்சு. அவங்களுடைய குடும்பத்தினர் வெளியில் வந்து ஆலோசனையில் இருக்கிறாங்க. அவங்க யாரும் ஈமானை ஏற்றுக்கலைங்கிறது வேறு, இது குடும்ப பிரச்சனை. தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனை கை வச்சுட்டாங்க, ஒரு நபரை. இவர் இறந்தால் இதற்கு பகரமாக யாரையெல்லாம் காலி பண்ணுறது, இந்த மஷோரா வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன், ஒரு கிளியர் பிக்சர். எவ்வளவு தூரம் அவர்கள் தாக்கப்பட்டிருப்பார்கள், இப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்தது. இவ்வளவு கஷ்டம்.
அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தாலா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தான். இந்த தீன் விரிவடைந்தது. இந்த தீன் விரிவடைஞ்சு அப்படியே போச்சு. ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேரத்தில் எதிரிகளும் இந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள். சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் ஹுதைபியாவுடைய நேரத்திலேனா எதிரிகளுடைய தரப்பில் அவங்க இருக்கிறாங்க. உஹதில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு மிக முக்கிய பங்காற்றியவர்களில் எதிர்த்தரப்பு இருந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அக்பர் இந்த தீனுக்காக தங்களை அப்படியே அர்ப்பணித்து கொண்டார். தீனுக்காக அவ்வளவு அர்ப்பணிப்பு. இப்போ இதுக்கு பின்னால் ஹுதைபியாவுக்கெல்லாம் பின்னால் தான் அவங்க ஈமானுக்கு வர்றாங்க. ஹுதைபியாவுக்கு பின்னால் தான் இஸ்லாம். எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டது ஈமானுக்கு பின்னால. மூத்தா போர் நடக்குது. சல்லல்லாஹு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. இவங்க அதுக்கடுத்து இவங்க இந்த யுத்தத்தை முன்னின்று தளபதியாக ஏற்றெடுத்துவார்கள். இவர்களுக்கு பின்பு அதற்கு அடுத்து மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர் மூலமாக அல்லாஹ் வெற்றியும் தருவான்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு ஏற்கனவே பிஷாரத் சொன்னாங்க. அதே போன்ற அந்த 3 சஹாபாக்களும் அதில் ஷஹீதாயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு வியாழக்கிழமை படை புறப்பட்டு போயிருச்சு. மறுநாள் ஜும்மாவில் அவங்க சலாசம் கூட தொழுகிறாங்க. பெருமானார் பார்த்துட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க, அப்துல்லா என்னம்மா நீங்கள் போகலையான்னு கேட்குறாங்க. யார் சொல்லலாம், நான் உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். காரணம் கேட்கப்பட்டது, ஏன் நேற்றே நீங்கள் போயிருக்கணும், எதுக்கு நீங்கள் லேட் பண்ணீங்கன்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, எனக்கு பெருமானாரோடு கடைசி ஜும்மா சல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் என்னுடைய முடிவு என்னன்னு எங்களுக்கு தெரியும், நான் சல்லல்லாஹு கூட ஜும்மா தொழுதுட்டு போகலாங்கிறக்காக இருந்தேன்னு சொன்னான். தீனுக்காக அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள். இவங்க 3 பேருக்கு பின்னால் மக்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் தேர்ந்தெடுத்தாங்க. அல்லாஹ் மூலமாக வெற்றியை கொடுத்தான். அந்த நேரத்தில் தான் மிக கடுமையான யுத்தம் நடைபெறுகிறது. அவங்களுடைய யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொருளை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. யுத்தம்லாம் முடிந்ததற்கு பின்பு சஹாபாக்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டார்கள். அமீர் தளபதி அவர்களே, நீங்கள் யுத்தம் நடக்கிற நேரத்தில் யுத்தத்தின் மீது கவனம் செலுத்தாமல் வேறு எதுலேயே கவனம் செலுத்தினீங்களே. அப்போ தான் சொன்னேன், என் தலைப்பாயை தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன இப்படி சொல்கிறீங்க, தலையே போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன தலைப்பாயை தேடினேன்னு சொல்கிறீங்க, தலைப்பா இல்லைன்னா என்ன பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையே சொன்னாங்க. அது வெறும் துண்டாலான தலைப்பாகை அல்ல, அதற்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முடியை வைத்து தலைப்பாகை கட்டியிருந்தேன். என் நபியுடைய முடியின் மீது யாருடைய கால் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக செய்தேன். இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் விளக்கம் தேட முடியும்? இதுக்கு போய் என்ன ரூல் பார்க்க முடியும்? அதாவது அந்த ஈமானுக்கு பின்பு எத்தகைய மாற்றம், எவ்வளோ மாற்றம். அதே போல் சொன்னேன் அல்லவா, சரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டா யாரை பழி வாங்குறதுன்னு குடும்பம் வெளியிலேருந்து மஷ்வரா பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உம்மா இருக்கிறாங்க, அவ்வளோ மயக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும். பிள்ளையை சாப்பிட சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேணாங்கிறான். சாப்பிடு தம்பி, இல்லை சல்லல்லாஹு எப்படி இருக்கான்னு கேட்குறான். சல்லல்லாஹு எப்படி இருக்கான் எந்த அளவுக்குன்னு கேட்டால், இந்த வெளியிலேருந்து மஷ்வரா பண்ணிக்கிட்டு இருக்க உறவுகள் உள்ளே வந்து போய்கிட்டு இருப்பாங்கல்ல, ஆண்கள் அப்படி தானே இருக்கும். அவங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க முஸ்லீம்கள் இல்லை, ஈமானை ஏற்றுக்கிட்டவங்க இல்லை, தன்னுடைய குடும்பத்துக்காரர், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, எங்களுடைய குடும்பத்து பிள்ளை. அரபுகள் வந்து கோத்திர பெரும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒன்று ஏற்பட்டால் என்ன செய்து நாங்கள் மஷ்வரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமே நீ அந்த நபரை அவரோடு சேர்ந்தது தான். அவங்க பார்வையில் அந்த முகமது அவர்களோடு நீ சேர்ந்தது தானே இவ்வளோ பிரச்சனை, இல்லைன்னா உனக்கு எந்த பிரச்சனை வரும்? இப்போ திருப்பி அவங்க எப்படி, ஏன்னா 2 பேரும் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. தங்களுக்கு இவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு, சல்லல்லாஹு அடிச்சிருப்பாங்களோ, கவலை ஃபுல்லாக அவங்களுக்கு அதுதான், கவலை ஃபுல்லாக தான். பெருமானார் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னப்பா தெரியும், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, தெரியா மாதிரி இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுங்க. அது ஒரு தாயாருடைய பெயர், ஒரு வயசான அம்மாவுடைய பெயர். நீங்கள் இவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுங்கன்னு அம்மாட்ட சொன்னாங்க. தாய் அல்லவா, தாய் என்ன, என் பிள்ளை எப்படியாவது சாப்பிடணும் அப்படி தானே தாய் நினைப்பாங்க. அதுக்காண்டி இவங்க கஷ்டப்பட்டு தேடி அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அம்மா முகமது சலாஸ் எப்படி இருக்காங்கன்னு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம், ஏன்டா ஈமானை வெளிப்படுத்த முடியாத காலம், என்னடா அது திடீர்னு வந்து கேட்குறாங்களே, என்னம்மா கேட்குறீங்க, ஒன்றுமே புரியாத மாதிரி இது பண்ணுவோம்ல. என்ன இல்லை, என் பையனுக்கு இப்படி பிரச்சனை, அபூபக்கர் விஷயத்த சொல்கிறாங்க, அவருக்கு பிரச்சனை,
இப்படி இருக்கிறாரு, சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு, சல்லல்லாஹு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சா தான் சாப்பிடுவாராம், எங்களுக்கு யாரும் தெரியாதுமா, உங்களை சொன்னார் இவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு அதுக்கு தான் வந்தேன். அவங்க என்ன செய்கிறாங்க தெரியாம மாதிரி. அப்படியா, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு, எனக்கு இன்னும் விளங்கலை. வேண்டுமானா யார் கேட்டாருன்னு என்னை காமிங்க, நான் பார்க்குறேன் ஏதாவது தெரியுதான்னு சொன்னேன். அவங்க விளங்கிக்கிட்டாங்க, விஷயத்தை விளங்கிக்கிட்டாங்க. தன்னை மூமிட்டு காமிக்கக்கூடாது, இந்த தகவலை இவங்க வழியாக சொல்கிறது கரெக்டு இல்லை, அதனால நேரடியாக நம்ம போவோம், 2 in 1 நடக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தது மாதிரி ஆயிரும், ரகசியமாக தகவலையும் சொல்லிட்டு வந்துடலாம் என்ற எண்ணத்தில் புரியாத மாதிரி எனக்கு நீ யார் என்ன ஒன்றுமே விளங்கலை. சில பேர் அதை ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, அது மாதிரி ஹிக்மத்தா. அதனால் நீங்கள் விரும்பினா நான் வர்றேன், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. அவங்க சரிம்மா வாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. ஓ இவங்களா இந்த அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க தாயார் இன்னொரு வேலையில் பிள்ளையுடைய உணமற்றதுக்காக ஈடுபட்டிருக்க நேரத்தில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா இருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதற்கு பின்புதான் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வருகிறது. தன்னுடைய உயிர் குலையுறும் குற்றுயிருமாக இருக்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, இதுதான் ஒட்டுமொத்த சஹாபாக்களின் நிலை. அதனால தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் 2,70,000 சதுர மைல்கள் வரைக்கும் இஸ்லாம் பரவி போய்கிட்டு இருக்கு. மக்கள் பேசுகிறாங்க, மாஷா அல்லாஹ் உமர் சாதாரணமானவங்க இல்லை, உமர் தான் ரொம்ப விசேஷமானவங்க, உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவி இருக்குன்னு உயர்வாக பேசுகிறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு ஒரு நெருடல் வருகிறது, ஆஹா இந்த மக்களுடைய உள்ளத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட என்னை உயர்வாக பார்த்து விடுவார்களோ, இது எந்த வகையிலும் நியாயம் இல்லையே. நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம், ஓ நம்மளை பெருமையாக பேசுகிறாங்க, சந்தோஷம்தான் அப்படின்னு நினைப்போம். மனிதன், சராசரி மனிதன் அப்படிதான் நினைப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வேற விதமாக பார்க்குறாங்க. ஆஹா அவங்க தப்பாக சொல்லலை, ஆனாலும் அதனில் ஒரு மறைமுகமான ஒரு பொருள் இப்படி வந்துவிட்டால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. யாரோடு யாரை ஒப்பிடுவது, யாரை விட யாரை சிறந்தவராக ஆக்க முயற்சிப்பது, அதற்கு சாத்தியமே இல்லாத ஒன்றை மக்களுடைய மனங்களில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தெரியாத மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, லவதித்து அன்ன அமலி குல்லஹு, இந்த உமராகிய நான் என் ஆயுள் கால அமல் அனைத்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 அமல்களுக்கு நிகராக இருந்தால் போதும் என்று கருதுகிறேன். ஹதீஸ்ல வெளிப்படையாக என் ஆயுள் கால அமல், காலம் முழுக்க நான் மௌத் வரைக்கும் செய்யும் அமல்கள் அனைத்தும் அபூபக்கர் நாயகத்தின் 2 அமலுக்கு நிகராக இருந்தால் போதும். ஒன்று, எங்கள் நபியோடு அவர்கள் காரே சௌரில் நடந்து கொண்ட விதம். காரே சௌருக்கு யார சொல்ல நீங்கள் இருங்கன்னு சொல்லி கீழே போய் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அடைக்க முடியாத ஓட்டையில் கால் விரலை வச்சுக்கிட்டு உள்ளே கூப்பிட்டாங்கன்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அப்படியே அசதியில் படுத்துட்டாங்க, தூங்கிட்டாங்க, விஷப்பொருள் ஒன்று காலில் கடிக்கிறது, அதை அப்படியே தாங்கிக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்குறாங்க. ஒரு வார்த்தை சொல்லலாம், யாரை சொல்லலாம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சொன்னால் பெருமானை திட்ட போகிறாங்க, ஒன்றும் சொல்ல போகிறது சொல்லியிருக்கலாம், சொல்லவே இல்லை, அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவருடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளி விழுந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து மாலக்கே அபூபக்கரே என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்கன்னு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பாதுகாத்தாங்க, அதெல்லாம் கற்பனைக்கு கூட எட்டார். அப்ப அவங்களுடைய சிந்தனை என்ன, உயிருக்கு ஆபத்து வருது சொன்னால் பெருமாள் தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படும், அவ்வளவுதானே. அப்படின்னா அவங்க என்ன விளங்கி இருக்காங்க, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்லுவீங்க? என் உயிரை விட என் நபியின் தூக்கம் மேலான. இது பெரிய ஆய்வு சிந்தனைலாம் கிடையாது. ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கணும், ஒரு மண்ணும் இல்லை, அவ்வளவுதான் அதுல இருக்கிற அர்த்தம். அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாதுகாத்திருப்பாங்க. காரே சௌருடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது எழுதுவார்கள், கடைசி தூரம் நேரம் மேலே போக போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், உப்பு மூட்டை மாதிரி யார சொல்லலாம் நீங்கள் பின்னாடி உட்காந்துக்குங்க அப்படின்னு தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. எதுக்குன்னு கேட்டால் 2 காரணத்துக்காக. ஒன்று, நபி களைப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட மிக முக்கியமானது, ஒரு கட்டத்தில் எதிரிகள் இந்த பக்கத்திலும் வரலாம், வந்தால் அவர்கள் கால் தடத்தை பார்த்து இது யாரோ ஒரு மனிதர் மட்டுமே போயிருக்கிறார், இங்கே எஸ்கேப் ஆனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க, உலகத்துக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்.
இங்க கால் தடத்தை பார்ப்பாங்க, 4 அடிகள் இருக்க வேண்டும், அப்பதான் 2 பேர் போயிருக்காங்கன்னு அர்த்தம். வெறும் 2 அடிகள் மட்டும் இருந்தால் ஒரு நபரே பயணித்திருக்கிறார் என்ற அர்த்தம். இப்படி எதிரிகளின் சிந்தனையை திசை திருப்புவதற்காக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள். இதெல்லாம் நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம பெருசாக நினச்சிக்க நாங்கள் ரசூலை நேசிக்கிறோம், புகழ்றோம், ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களுடைய அந்த உண்மையான நேசத்திற்கு முன்னால் நம்மது ஏமாத்திரம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு கட்டத்தின் அல்லாஹுடைய தீன், அல்லாஹுடைய ரசூலை பாதுகாப்பதில், அல்லாஹுடைய தீனை பாதுகாப்பதில், அல்லாஹுடைய தீனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுறதில்லை. எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, கடுமையான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் அமீருல் மோமினின், அவங்ககிட்ட இருந்து தளபதிக்கு தபால் வருது, ஹாலித் நீங்க இந்த பொறுப்புல இருந்து விலகிக்கங்க, இவரை கமாண்டர் இன் சீஃபா நான் நியமிக்கிறேன், அவருடைய தலைமையில தான் படம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. நேரம் நம்ம ஊரா இருந்தால் 2 கட்சியாக மாறி இருக்கும், 2 இதாக மாறி இருக்கும். நான் கமாண்டர், நான் தளபதி, என்னை தூக்கிட்டு இன்னொருத்தர் போகிறீங்கன்னா எனக்கு ஒரு குரூப் சேர்த்து நான் வெளியே போயிடுவேன்ல. அல்லது குறைந்தபட்சம் சரி வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டால் நான் பெருசாக யுத்தத்தில் ஆக்ட் பண்ணுவேனே தவிர நான் ஒழுங்காக செய்ய மாட்டேன். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வினாடியில் அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஒரு தனி வீரராக, சோல்ஜர்களில் ஒருவராக கடுமையாக போராடினார்கள். என்ன அர்த்தம்? நான் இந்த தீனுக்காக நான் முஜாஹதா ஜிஹாது செய்கின்றனே தவிர எனக்கானது அல்ல, இந்த மார்க்கத்திற்காக ஜிஹாத். உமருல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செஞ்சுட்டாங்களே, தங்களை அவமதிச்சுட்டாங்களே, தங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவங்க ஒருபோது நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அவர்கள் அந்த எண்ணத்தில் செய்ய மாட்டார்கள் என்பது தெரியும். கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. உமர்ல ஏன் செஞ்சாங்கிறதுக்கு காரணம் எழுதப்படுகிறது. மக்களிடத்தில் ஒரு மனநிலை வந்துச்சு, ஹாலித் அவர்கள் பொறுப்பேற்றால் வெற்றி கிடைத்துவிடும், அவங்க தளபதி ஆகிட்டா வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிடும் என்ற சிந்தனை லேசா, மனிதர்கள் தானே, மனிதர்கள் என்ற அடிப்படையில் அந்த சிந்தனை கொஞ்சம் ஊடுருவ தொடங்கிய பொழுது, அல்லது அப்படி வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்ட பொழுது, அமீருல் மோமினின் ஒட்டுமொத்த மோமின்களின் நலன் விரும்பி பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் அந்த தவறான சிந்தனையை எடுக்க வேண்டும். அல்லாஹ் தான் வெற்றியை தருபவன், வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அது மனிதர்களின் கையில் இல்லை, எவருடைய கையிலும் இல்லை. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் தூதில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் அல்லாஹ்வுடைய வசனம். யா அல்லாஹ், நீதான் மாலிகுல் முல்க், ஆட்சியர்களுக்கெல்லாம் ஆட்சியானன். சிலருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாய், சிலரிலிருந்து அதிகாரத்தை எடுக்கிறாய், சிலருக்கு நீ தருகிறாய், சிலருக்கு நீ தராமல் எடுத்துக்கொள்கிறாய். இது உன்னுடைய விருப்பம் சார்ந்தது, எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற ஈமான் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல துளியளவும் ஒரு சின்ன பிசிறு கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. அப்படி செஞ்சாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்பு, ரசூலுடைய உத்தரவுக்கு முன்பு பொறுப்பாளர்களின் உத்தரவை இந்த தீனுக்காக செயல்படுத்துவதில் அவர்கள் காட்டிய அந்த வலிமை, அந்த உறுதி, அது சாதாரணமானது அல்ல. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன், பெருமானார் கொண்டு வந்த அந்த ஹுதாயனும் இல்மன் நாஃபி, தீனுல் ஹக் என்ற அமல் சாலிஹ், இதை செய்வதில் அந்த அளவிற்கு சஹாபாக்களின் காலம் மிக உயர்வாக இருந்தது. தாபியங்களின் காலம் அதை போன்று உயர்வாக இருந்தது. இப்படி உயர்வாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் இஸ்லாம் அப்படியே ரொம்ப 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 பலகீனமாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்ல பலமடைந்து அப்படியே உலகளாவிய கிளைகளை அது பரப்பிச்சு. எங்கே போனாலும் இதாச்சு. இன்னைக்கு யூரோப்புகள் பெரிய நாகரிகவான்களாகவும் நம்மளை போன்றவங்களை, இந்தியர் போன்றவர் நாகரிகம் இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. யூரோப்புகளுக்கெல்லாம், ஐரோப்பியர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததே இஸ்லாம். இது வரலாறு. நீங்கள் இன்னைக்கும் வரலாற்றை பற்றி அது ரொம்ப கவனமாக பார்க்கப்பட வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், வரலாற்றை எழுதுபவர்கள் அப்படியே கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை வரலாற்றை எழுதிட்டு அப்படியே 11, 12க்கு தாவுவான திருட்டு பசங்க. வரலாற்று ஆசிரியர் தாவுறான். இடையில 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10, 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உண்டானதை விடுறான். அந்த காலம்தான் எம்பெருமானாரின் காலம், சஹாபாக்களின் காலம், தாபியன்களின் காலம், தபழ் தாபியன்களின் காலம்.
அந்த காலத்தின் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி. நடுநிலையாளர்கள் ஒத்துக்கொண்டே செய்வார்கள், இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது. எல்லா ஒழுக்கங்களையும் சிறுநீர்கள் சுத்தம் செய்யணும் என்று தெரியாது, இன்று வரை மலங்கழித்து விட்டு பேப்பரால் துடைக்கின்ற முட்டாள்கள் அது. அவர்களுக்கு அனைத்தையும் இதை நாம் மட்டுமல்ல, அவர்களிலே நடுநிலையாளர்கள் ஒத்துக்கொள்வார். அவர்களுக்கு உலகளாவிய நாகரிகத்தை இஸ்லாமிய, அதாவது குர்ஆன் ஹதீஸுடைய தொடர்போடு எழுதப்பட்ட பல்லாயிரக்கணக்கான நூல்களால் தான் அவர்களுக்கு படித்து கொடுக்கப்பட்டார். நாம் சொல்றது, நம்ம நினைச்சு நமக்கு தீனுடைய ஞானம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் மருத்துவ ஞானம். இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அலி இப்னு சீனான்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மருத்துவ நூல் இன்னைக்கு கேனான் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது என்ன தெரியுமான்னு கேட்டால், அல் கானூன் ஃபி துப் என்ற அரபு நூல். அது அல் கானூன் ஃபி துப், மருத்துவத்தின் களஞ்சியம் அப்படின்னு அர்த்தம், ரூல்ஸ் சட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரமாண்டமிக்க நூல். எழுதினவங்க யார்? ஒரு மிகச்சிறந்த ஆலிம் பெருந்தகை, இறைநேசர் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கிட்டத்தட்ட எந்த மருத்துவருடைய நூலும் சிலபஸில் நீண்ட நெடுங்காலம் இருந்தது இல்லை. இவங்களுடைய மருத்துவ நூல் தான் நீண்ட நெடுங்காலம் மருத்துவத்துறையில் சிலபஸில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே மறைக்கப்பட்டு வருது. இன்ஜெக்ஷன் எப்படி போடுறதுங்கிறத முதலாவதாக கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள். எப்படி இன்ஜெக்ஷன் போடணும், ஒரு பொருளுக்குள் மருந்து எடுத்து உடலுக்குள்ள திணிக்கப்படுகிறது அல்லவா. இன்னைக்கு நம்ம அதையே பார்த்து பழகிட்டா நமக்கு அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நம்ம காலத்திலேயே கூட சற்று ஒரு 30-40 நாள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான இன்ஜெக்ஷன், அதுவே பெருசாக இருக்கும், மாட்டுக்கு போடுற மாதிரி பெருசாக இருக்கும். வெறும் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியை எடுத்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி அடுத்தடுத்து போடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ போடப்படுகிறது. சாஃப்டாக வந்துருச்சு, அவ்வளோ பெருசு இல்லை. போடும்போது கூடுதல் வலி இருக்கும், இப்போ வலி குறைந்த வலியில் போட முடியும். இது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வரும். அந்த ஈஸியானது முதலாவதாக கண்டுபிடிப்பது தான் கஷ்டம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், ஃபாத்திரு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்தவன்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அல்லாஹ் ஃபாத்திருங்கிற வார்த்தையை உபயோகிப்பான். ஃபாத்திர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், முன்மாதிரியின்றி முதலில் உருவாக்கியவன் அர்த்தமா. ஃபாத்திர் அப்படின்னா ஹலக்காவுக்கும் ஃபாத்திருக்கு வித்தியாசம் வரும் இல்லை, நிறைய வார்த்தைகள். அரபு மொழி ஒரு மிக மிக அற்புதமான மொழி. குறுகிய எழுத்துக்களில் பிரம்மாண்டமிக்க வார்த்தைகளை உள்ளடக்கிய லாங்குவேஜ் அரபிக் மொழி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனை இறக்குவதற்காக அந்த மொழியை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னார். அதன் மூலமாக அந்த மொழிக்கென்று ஒரு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். அப்போ ஏன் உயர்வு என்ன? முதல்ல இது அரபுகள் விளையாட்டாக சொல்லும்போது ஒரு கதை சொல்லுவாங்க, கதையாக வரும். அதில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு மறைமுகமாக தெரியும். 2 அரபிகள் சண்டை போடுவான், 2 பேர் சண்டை போடுவான். ஒரு கிணறை காமிச்சது ஏன் கிணறு தான் சொல்லுவாங்க. அரபுகள் சண்டை போடுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஃபதர்துஹான்னு சொல்லுவான். நான் தோண்டினேன்னு சொல்ல மாட்டான். ஃபத்தருங்கிற வார்த்தை, நான் தான் இதை முதல்ல தோண்டினேன், எனக்கு தான் சொந்தம், இது என்ன தவிர்த்து எனக்கு முன்னால் இந்த இடத்துல கிணறே இல்லை என்ற தகவலை பதிவு செய்வதற்கு அரபுகள் பயன்படுத்துகின்ற வார்த்தை. மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவ்வளோ பெரிய தீன், அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹ் கொடுத்தான். இந்த தீன் மூலம், இந்த தீனை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக தீன் மறுமலர்ச்சி அடையுது. அப்படியே பரவுது, மேலே போய்கிட்டு இருக்கு, முழு உலகத்துக்கும் போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு இஸ்லாமிய ஒழுக்கங்கள், சட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்பாசியாக்குடைய ஹிலாஃபத், உமையாக்குடைய ஹிலாஃபத், 600 ஆண்டு 700 ஆண்டுகள் ஆட்சியில் அவ்வளோ வளர்ச்சிகள். இன்றைக்கு நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், கார்டன் பார்க் இதெல்லாம் சொன்னோம்ல, இவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. முகலாய மன்னர்கள் உருவாக்கி கொடுத்தவைகள். அவங்க எங்கேருந்து உருவாக்கி கொடுத்தாங்க? குர்ஆன்ல ஆய்வு செஞ்சாங்க. சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்ற நேரத்தில்லாம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அது பூஞ்சோலையாக இருக்கும், அருகில் ஆறுகள் ஓடும், தண்ணீர் ஓடும்னு அல்லாஹ் சொல்றான்ல. ஓஹோ, மரம் செடி கொடிகளும் புற்பூண்டுகளும் அதை முறையாக பராமரிக்கப்பட்ட பகுதியாக இருந்து நீரோடைகள் இருந்தால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்பதால் தான் இந்த கான்செப்டை வச்சு தான் பார்க்க உருவாக்குனாங்க, கார்டனை உருவாக்குனாங்க. நம்மாளுக்கு உருவாக்கினது எல்லாம்
இன்றும் நாம் வாழ்கின்ற காலத்தில் இந்திய ஜனாதிபதி தங்குகின்ற மாளிகையில் இப்போ தான் சைத்தானுங்க பேரை மாற்றினானுங்க, இல்லைன்னா அதுக்கு பேர் முகல் கார்டன் தான். இப்போ தான் பேரை மாற்றினாங்க. பிரம்மாண்டமிக்க கார்டன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தால் அதை காமிக்கிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு போவாங்க. இப்போ இருக்குது, கார்டன் இருக்குது, பேரை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. இவங்க அதையே எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அது வேறு விஷயம். எதற்கு சொல்ல வருகின்றேன்? நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் இருந்ததால் நம் முன்னோர்கள் அதிலிருந்து பன்னூற்றுக்கணக்கான தகவல்களை தொகுத்து ஆய்வு செய்து இன்னைக்கு நோபல் பரிசு அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் பெற்றவர்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக மட்டுமே இருந்திருப்பார்கள். மருத்துவத்துறையில் நம்ம தான் நம்பர் 1, கட்டிடக்கலையில் நம்ம தான் நம்பர் 1. கட்டிடக்கலையில் இன்னக்கும் முஹம்மடியன் ஆர்கிடெக்சர் என்று இருக்கு, அதற்கு நிகராக இன்னொன்று இல்லை. இன்னைக்கு நீங்கள் கோர்ட்டுகளை பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், பெரிய பெரிய இடங்களை பாருங்கள், ஒரு வகையாக இந்த ஸ்டைல் இருக்கும், அந்த இந்த வடிவத்தில். இது எல்லாம் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், முஹம்மடியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறையிலும் முஸ்லிம்கள் சாதாரணமாக ஒன்று விடலை, அந்த துறைக்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்பை வழங்கினார். கணிதத்துறையின் தேர்ச்சி பெற்றவர்கள் நாம். கெமிஸ்ட்ரி ஆச்சரியம். இன்னைக்கு கெமிஸ்ட்ரினா நமக்கு என்னன்னு தெரியல. கெமிஸ்ட்ரியில் கோடி கட்டி பறந்தவர்கள் முஸ்லிம்கள். ஒருத்தர் நம்ம அழகான ஒரு சகோதரர் ஒரு புக் எழுதியிருந்தாங்க, ஒரு பெரிய டாக்டர். நடுவில் இத்தனை பக்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை விடுபட்ட தகவல்களை அவர் தொகுத்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு பிரியாணின்னு சொன்னால் முஸ்லிம்கள் எப்படி நினைப்பு வருதோ, 1000 பேர் கடை வச்சிருந்தாலும் நம்மகிட்ட வந்து தான் சாப்பிடுவான். நம்ம கல்யாணத்தில் திட்டுத்தனமாவது சாப்பிடணும், அப்போ தான் அவனுக்கு அதில் டேஸ்ட் இருக்கும். காரணம், பிரியாணிலாம் நீ சமைச்சு சாப்பிட முடியாதுப்பா, அதெல்லாம் பாய்மார்கள் வீட்டில் தான் சாப்பிடணும், பாய்மார்கள் கல்யாணத்தில் இருக்கா இல்லையா? இப்போ நம்மளை பிரியாணி கடைக்காரன் ஆக்கிட்டான், நம்மளும் அதை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் மூமின்களுக்கு அந்த வகையில் ரிஸ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வார்த்தை சொன்னாங்க. இன்று பிரியாணின்னு சொன்னால் முஸ்லிம்கள் என்ற சிந்தனை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது கெமிஸ்ட்ரி என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்ற சிந்தனை. அவ்வளவு பெரிய ஆளுமைகள், ஒவ்வொரு துறையிலும் ஆளுமைகள் இருந்தார். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார். பிரம்மாண்டமிக்க கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் இருந்தார். கிறிஸ்தவ உலகம் மருத்துவம் செய்வதை தவறு என்று சொன்ன நேரத்தில் மருத்துவத்தின் மிக தேர்ச்சி பெற்ற மாமனிதர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமிய மருத்துவர், முஸ்லிம் மருத்துவர். எல்லாத்துலேயும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இப்படி வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு பக்கம் ஈமானுடைய பலத்தை கொடுத்தான், உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் ஆனாங்க, உலகம் முழுவதும் இஸ்லாம் போய் சேர்ந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஆட்சி அதிகாரமும் கிடைச்சிச்சு, உலகம் முழுவதும் அவங்க நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல ப்ராப்பர் நிர்வாகம் இருந்துச்சு. அதனால தான் அபுல் ஹசன் அலி நதீர் அஹ்மது அலிமியான் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களில் யூபியில் லக்னோவில் நதுவத்துல் உலமான்ற ஒரு மிக பிரம்மாண்டமிக்க கல்லூரி, அதனுடைய மிக முன்னோடி, அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அதனுடைய நிறுவனர்கள். அதில் மிக முக்கியமான இன்றைக்கி ஜும்மாவோட அவங்க பேரை சொன்னேன். அவங்க ஒரு புத்தகம் எழுதினாங்க, மாதா ஹசிரல் ஆலம்பி ஹிதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் இந்த உலகத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் என்னென்று எழுதினாங்க. முஸ்லிம்களின் வீழ்ச்சியால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்னன்னு சொல்ல வரல. முஸ்லிம்கள் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த வீழ்ச்சியினால் பாதிப்பு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் அந்த பாதிப்பை சந்திச்சதுன்னு சொல்ல வர்றாங்க. அதனால சொல்றாங்க, நம்ம வீழ்ச்சி அது நம்மளோட போகலை, நம்மளை சுற்றி இருந்த மற்றவர்களையும் பாதித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் முறையாக நம் வழியாக நல்லவைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் போய் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கேன் சொல்லுவது அதனுடைய கான்செப்ட். இந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய ஈமானுடைய வளர்ச்சி இருந்துச்சு, அதிகார வளர்ச்சி இருந்துச்சு, இப்படி எல்லா வகையிலும் வளர்ச்சிகள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டம் சில பிழைகள் நடக்குது, சில தவறுகள், மக்களிடத்தில் சில தவறுகள் வருது, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குகிறான். அதான அர்த்தம். பிழைகள் வருது, ஆட்சி அதிகாரம் பிடுங்கப்பட்டது. ஆட்சி அதிகாரம் வேண்டுமானால் பிடுங்கப்பட்டிருக்கலாமே தவிர இஸ்லாமிய வளர்ச்சி என்பது பிடுங்கப்படவில்லை. அதுக்கு சொல்ல வர்றான்.
லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஹுதா எனும் நேர்வழியை கொண்டும் ஹிதாயத்தை கொண்டும் தீனுல் ஹக்கை கொண்டு அனுப்பினான். ஏன் தெரியுமா? இந்த முழு உலகத்தில் என்னென்னவெல்லாம் கொள்கைகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் மிகைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உயர் சித்தாந்தத்தை அல்லாஹ் தந்தான். இது எல்லா சித்தாந்தங்களையும் தூக்கி சாப்பிட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சு. அதோடு சேர்த்து முஸ்லிம்களுடைய ஆட்சி அதிகாரத்திலும் மற்றவைகளும் வளர்ச்சி அடைந்து வந்தார்கள். சில பிழைகள் ஏற்பட்ட பொழுது அவர்களிடத்தில் இருந்த புற வசதிகள், வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் எடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது நிறுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் எதிரிகளுக்கு நம் மீது கோபத்தை தருகிறது. இதுதான் உண்மை. இஸ்லாமோபியான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயமே என்னன்னு கேட்டா, என்னடா எங்கே பார்த்தாலும் முஸ்லிம்கள் மட்டும் இவன் அவன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறான். நீ அறுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான், ஹலாலுன்னு சொல்கிறான். நம்ம அறுத்து அவனுக்கு அது கெடுதிங்கிற நாய்களுக்கு தெரியலை. முசீபத்து இது எவ்வளோ பெரிய இடையூறு, அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அதெல்லாம் இல்லை. நாங்கள் அறுத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இவங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாங்களே. நாங்கள் நமாஸ் படித்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்களே, ஜும்மா படித்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்களே, குர்பானி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்களே. இவங்க மட்டும் என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நீயும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு போ. நாங்கள் புர்கா போட்டுட்டு தான் எங்கள் பிள்ளைங்க போவாங்கன்னு சொல்கிறாங்களே. அட நாயே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தால் நீயும் புர்கா போடுன்னு சொல்லு. இல்லைன்னா என்னத்தையோ ஒன்று சொல்லு. மொத்தமாக ஒரு முழு துணியை பொத்திட்டு போன்னு சொல்லு. இதை விட்டுட்டு அம்மா போட்ட சொல்லுவேன். நம் மீது உண்டான வெறுப்பு, நம்ம மீது உண்டான கோபம், இதை எப்படி இப்படியே இது பண்ணுறது? ஆனால் நீங்கள் இஸ்லாத்தில் பிச்சை எடுப்பதை தவிர்த்து, இஸ்லாத்தின் வழியாக நீங்கள் உதவி தேடுவதை தவிர்த்து இந்த உலகத்தில் எவனுக்கு எந்த வழியும் கிடையாது. பெரிய பெரிய ஆய்வாளர்கள், இன்டர்நேஷனல் லெவலில் சட்டத்துறை அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இன்னைக்கு இந்தியாவில் விவாகரத்து சட்டம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதற்கு அடிப்படை இஸ்லாம் தான் அப்படின்னு எழுதுறாங்க. அவனுக்கு விவாகரத்துங்கிறதே கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறதான் அவங்களுடைய பேசிக் கான்செப்டு. ஒன்ஸு தாலி கட்டிட்டா உன் தலையெழுத்து அவ்வளோதான், எப்படியோ போ, அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னால் தான் இல்லை, ரொம்ப நிர்பந்தம் இருந்தால் பிரியலாம், அவ்வளோதான். எல்லாம் இங்கேருந்து திருடுனது. நான் என்ன சொல்கிறேன், நீ திருடிட்டு போ, எங்களுக்கு பேர் வேணாம், புகழ் வேணாம், எங்கள்கிட்டருந்து எடுத்தேன்னு சொல்ல வேணாம், பிடிச்சா நீ வச்சுக்க, அல்லது குறைந்தபட்சம் எங்களையாவது விடு. நீ செய்கிறியோ, உனக்கு செய்யணும் நசீப் இருந்தால் செய்ய, இல்லைன்னா விட்டுட்டு போ. நீ எடுத்துக்கிறியா எடுத்துக்க, எந்த பேரில் வேண்டுமானாலும் எடுத்துக்க. இன்னைக்கே நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொன்னால் கொண்டு வா. இஸ்லாமிய சட்டத்துக்கு பேர் யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் நோக்கமே என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களை கஷ்டப்படுத்தும், இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு. அதுக்கு காரணம் என்ன? முஸ்லிம்கள் இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு பிடியும் இல்லை, அதுவே அவங்களுக்கு பெருசாக தெரியுது. முஸ்லிம்கள் இவ்வளவு பிடிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. முஸ்லிம்கள் வளர்ச்சி அடைகிறாங்க உலக மட்டத்தில். இன்று யூகேவெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கு, யூகே பயத்தில் இருக்கு. லண்டனை சுற்றி எல்லாம் முஸ்லிம்கள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ரோட்டில் போகிற குப்பனும் சுப்பனும் அல்ல, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் முஸ்லீம் ஆகிக்கிட்டு இருக்கான். இது போகிற போக்க பார்த்தா எங்கே போய் முடியும்னு தெரியலைன்னு பயப்படுறாங்க. இந்த பயம்தான் இஸ்லாத்தின் மீது தவறான பிரச்சாரம் செய்து இது தீவிரவாதம், இவங்க தீவிரவாதிகள், அப்படி இப்படின்னு சொல்லி 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 இல்லாத ஒன்றை திருப்பி சொன்னால் இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இல்லை, இப்படி சொல்லி இஸ்லாத்தின் மீது தவறான சிந்தனையை தருவதற்கு உலகளாவிய திட்டம்தான் இது. ஆனாலும் இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பேரருள் இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இஸ்லாத்துக்கு எதிராக எவனாலும் சுண்டு விரலிட்டு கூட பேச முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் இருக்கலாம், இஸ்லாத்தை நீ குறை சொல்லி பேசு, தைரியம் இருந்தால் பேசு, அதனுடைய ஏகத்துவ கடவுளுடைய இறை கொள்கை விஷயத்தில் பேசு, நபியுடைய விஷயத்தில் பேசு, அவர்கள் கூறுகின்ற மறுமையுடைய விஷயத்தில் யாருக்காவது தைரியம் இருக்குமா? இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய இவ்வளவு மற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க, கொள்கை அவர்களுடைய கொள்கை அவர்களுக்கு நம்ம அந்த சப்ஜெக்டுகளே போக மாட்டோம். அது ஒன்று, நீ எதை விரும்புறியோ அதை ஏற்படுத்திக்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கள் மீது வெறுப்பு இருக்குல்ல, அப்போ எங்களுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ், எங்களுடைய கொள்கை எது? அந்த கொள்கையோடு முரண்பட முடியுமா, மோத முடியுமா, வாதிட முடியுமா என்று கேட்டால்
முடியாது என்பதல்ல, அது கிட்டத்தில் கூட வர முடியாதுங்கிறதுனால தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகாமல் நம்மளை மட்டுமே டார்கெட் பண்ணுறோம். தீவிரவாதி, மோசமானவங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஏன்னு சொன்னால் நம்முடைய கொள்கையை பேச முடியாது. பல பேர் என்னை மனம் திருந்தி வந்த பல பேர் சொல்லுவாங்க, நாங்கள் தவறாக பயிற்றுவிக்கப்பட்டோம், இஸ்லாமிய பற்றி தவறாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நான் இப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீண்ட நெடுங்காலம். ஆனால் சில தேவைகளுக்காக நாங்கள் படிக்கின்ற பொழுதுதான் இஸ்லாமை புரிந்து கொண்டோம். இஸ்லாம் நமக்கு சொல்லப்பட்டது மாதிரி அல்ல, நமக்கு சித்தரித்து தரப்பட்டது மாதிரியான மார்க்கம் அல்ல, அது மிக மிக குவாலிட்டியானது, தரமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது நாங்கள் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று இப்பொழுதும் மக்கள் ஈமானின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஈமானுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கஸாவை துவம்சம் என்றோம், ஆனால் ஈமானை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்திலும் பர்தாவோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் தொழுகிறாங்க. இது என்னடா கூட்டம்? ஆச்சரியப்படுறாங்க. இதுதான் இஸ்லாம், இதுதான் இவர்கள் தான் முஸ்லீம்கள். இதை நீங்கள் எதுக்கு சொல்ல வர்றான்? அல்லாஹ் இதை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, ஒட்டுமொத்த தீனை விட இந்த தீனை அல்லாஹ் மேலோங்க செய்வான். இதை சிறந்ததாக அல்லாஹ் கொண்டு வருவான். இன்று உலகம் முழுவதும் அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நம்முடைய சில பிழைகளால் ஆட்சி அதிகாரம் நம்மிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கலாம், சில சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய வளர்ச்சி என்பதும் இஸ்லாமிய உயர்வு என்பதும் அல்லாஹ் இப்பொழுதும் பாக்கியாகவே வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், என்ற ரசூலை நான் அனுப்பி வைத்தேன், ஹுதாவை கொடுத்து அனுப்பினேன், தீனல் ஹக்கை கொண்டு அனுப்பினேன். இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹுதாவும் அமலே சாலிஹனும் தீனுல் ஹக்கும் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஆராய்ச்சி செய்து பார்க்கட்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் அவர்கள் ஆய்வு செய்யட்டும். இறுதியில் இந்த தீன் தான் மிகைக்கும். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, யாரும் கிட்டத்தில் கூட வர முடியாது. இந்த தீனை எல்லா தீனையும் விட, எல்லா தீனண்டா அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும், யூதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், புத்தமாக இருக்கட்டும், ஜெயினமாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அது யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், அவர்கள் சித்தாந்த ரீதியாக தத்துவங்கள், பிலாசபி தத்துவங்கள் ரீதியாக இஸ்லாமிய கொள்கைகளோடு அவர்கள் ஆய்வு செய்ய முற்பட்டால் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு வழியே இல்லை என்ற சூழலை தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால் ஏற்படுத்தி இருக்கிறான். இதற்காகவே என் நபிக்கு இந்த உயர்ந்த தீனை கொடுத்து அனுப்பினேன் என்று கூறிவிட்டு ஓ கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாளனில் அல்லாஹ் போதுமானவன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எவரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நான் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கும் உங்களுக்கு என்னுடைய உதவி இருக்கும் என்பதற்கும் நான் சாட்சியாளன். என்னுடைய சாட்சியத்தை விட எவருடைய சாட்சியம் யாருக்கு தேவை? கஃபா பில்லாஹி ஷஹீதன், சாட்சியாளர்களால் அல்லாஹ் போதுமானவன். முஃமின்களே, மேலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன தகவல்களை ரப்பு வைத்திருக்கிறானோ அவைகளை விளங்குவதற்கும் அவைகளை புரிவதற்கும் அவைகளை படிப்பினையாகட்டு அதன்படி நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد عليه وسلم. صدق الله العظيم.